சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்காக தொகுதியை வாங்கி கொடுத்தார். 16 தொகுதி வந்து திமுக நிச்சயமா வாங்கி கொடுத்தார். சத்யா போட்டியிடுறதுக்காக வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. 14லயே நீங்க நாடாளுமன்ற தேர்தலாம் போட்டிட்டு பல முறை தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்குள்ள விரிசல் எங்க சார் வருது? இது மாதிரி சத்யா சட்டமன்றத்துக்கு போது நான் விருப்பப்பட்டேன் சொல்லியிருக்காரு பல முறை. 32 ஆண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் 28 ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் நன்றியோடு எப்பொழுதுமே நினைவு கூறுவோம். என்னுடைய அரசியல் என்பது, என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைகோ என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன். எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவர், அரசியல் படுத்தப்படாதவர், வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் ப்ராடக்ட் போன்று அவர் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே 4 ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றத்தின், நான் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல, மக்களவையோ அல்லது பிரபுக்கள் அவையிலோ அல்ல, அது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன். அடுத்து ஈழத்தமிழுக்கு சொந்தமான 108 ஏக்கரில் வாங்கி இருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே பிரதிபலிக்கிறேன் என்று அங்கே இருப்பவரும் சொன்னார். தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழர் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன். இதே பாராளுமன்றத்தின் சிறப்பு எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன். இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில். ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதலாக தலைவர் வைகோ மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகார பாசிச திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை, யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார், துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திடம் நான் உடைந்து சிதறி அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். ஏன் என்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன், எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவரை முன்னிலைப்படுத்தி தான் பேசி வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல், எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல் படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஈழத்தமிழுடைய பிரதிநிதியாக நான் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்துக்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால், அவர் யாருக்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே இந்த 4 ஆண்டு கால மகனுடைய வருகையின் காரணமாகத்தான் இவ்வளவு பிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், குறிப்பா அரசியல் இயக்கம் தொடங்குறேன்னு முடிவு கட்சி ஒரு இயக்கமாகி அதுக்கப்புறம் அரசியல் வருவாங்க, இல்லை சங்கம் அமைத்து வருவாங்க. அரசியல் இயக்கம் முதலிலே தொடங்குறதுக்கான காரணம் ஏற்கனவே அரசியல் கட்சி சார்ந்த இயக்கம் 32 ஆண்டு காலம் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்கிறோம்.
அந்த கட்சியிலிருந்து நாங்கள் விலக்கப்பட்ட உடனேயே நானும் என்னை சார்ந்த தோழரும் எங்களுடைய முதல் தேர்வாகவே தாய்க்களமாகத்தான் இருந்தது. அங்கே சேர வேண்டும் பல பேர் விரும்பினாங்க. ஆனால் அங்க இப்போது இருக்கின்ற அந்த ஜனநாயக கட்டமைப்பில் அந்த தேர்தல் கூட்டணியில் சில பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, அது மதவாத சக்திகளுக்கு சாதகமாக போய்விடும் என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் விலகி நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் தனியாக நின்று தனித்து சக்தி இழந்து போவதை காட்டிலும் எங்கள் தோழரும் இணைந்து அதே கொள்கையை உயர்த்தி சொல்வதற்கு ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் கடந்த 4 மாதங்களாக அந்த நெடிய பயணம். அடுத்ததாக அந்த நெடிய பயணத்தில் 150 ஆண்டுகால நெடிய பயணத்தில் எங்களை அதே பயணத்தில் முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் அது ஒரு அரசியல் இயக்கமாக 20ஆம் தேதி நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். குறைந்தபட்சம் கடைசியாக திருப்பூரை சேர்ந்த பல்லடத்தில் போட்டியிட்ட முத்துரத்னம் அவர் ஏற்கனவே திமுக 2021 நானும் அவர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள், வழக்கறிஞர் சின்னப்பா அவர்கள், டாக்டர் ரகுராமன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் 6 பேரையும் மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து தலைவர் வைகோவிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து எங்களை தலைவர் வைகோவர் தான் அறிவாலயம் சென்று அறிவாலயத்தில் தளபதியிடம் எங்களை ஒப்படைத்து எங்களை திமுகவுடைய உறுப்பினராக்கி அதற்கு பின்னால் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எங்களுக்கு திமுக சின்னம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் திமுக உறுப்பினர் ஆகணும். 4 பேர் இன்றைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். சகோதரர் திருப்பூர் முத்துரத்தினம் அவர் மீண்டும் தன்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்கவில்லை, நான் புதுப்பித்துக் கொண்டேன். எனவேதான் என்னுடைய உறுப்பினர் கார்டை என்னை நீக்குகின்ற போது 1994 இருந்து அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு திரும்ப 2022 துவங்குகிறது என்றுதான் அதில் 2022 தான் உறுப்பினர் கார்டை போட்டிருப்பாங்க. அப்போ அவர் சென்று சேர்ந்ததற்கு கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான பதிவுகளை அந்த தோழர்கள் போட்ட காரணத்தால் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக போகும் என்ற நிலைமையை நாங்கள் உளவியலாக புரிந்திருக்கிறோம். எங்களால் திமுக கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான கூட்டணிக்கு எந்த விதத்திலும் பிணக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கிறோம்.